ஹாய் காய்ஸ், நம்ம மெமரி ஆயிடுச்சு. இன்னைக்கு நட்டு ஷிப்புடன்ல எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். வாங்க நேரம் வீடியோக்குள்ள போயிடலாம். இது நமக்கு ஆபத்தாச்சே. எங்கேயுமே தப்பிக்க முடியல. ஓதம் பிடிச்சிட்டான். அவனை செத்தட கசக்கிடு வேண்டாம். உருண்டை ஆக்கி வச்சு அவனையும் போட்டான். அவன் கதை முடிஞ்சது. காசைக்காக ஒருத்தர் போதும். ஆமா, நம்ம லார்ட் காசைக்காக இருக்கிற வரைக்கும் சாண்ட் வில்லேஜ்க்கு ஒண்ணுமே ஆகாது. இது ஆகாயத்திலே ஃபைட் நடக்கிறதுனால இவங்களால எதுவும் பண்ண முடியல. பிடிக்க தான் பார்க்க முடியுது. இன்னொருத்தன் வருவாங்க. அழகா வெடி வெடிச்சு வெளியே வந்துட்டான். அந்த பறவை இல்ல, எல்லாத்துக்கும் ரெடியா தான் வந்திருக்கிற மாதிரி இருக்கு. ஓ, எல்லாத்துலயும் அந்த வெடி தான், வெடி வச்சு எஸ்கேப் ஆகும். வா, முன்னோட வெறியாகிறாங்க. ஆனா பாத்துக்கலாம். சரியான கிறுக்கு. காராவோட மண்ணுக்கிட்ட இருந்து தப்பிக்க இங்க எந்த கொம்பனும் இல்லடா. இதனால நான் தோத்து போவனு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அசிங்கமா போச்சு குமார். யோசிக்காம படிச்சு முடிச்சுட்டே சண்டே ஆரம்பிச்சிருக்கலாம். அந்த புக்க படிச்சு எதுக்கு உங்க டைமை வேஸ்ட் பண்றீங்க? அது எவ்வளவு போர் அடிக்கும்னு தெரியுமா? பெருசு கேட்டா வத்தப்பர் வர்றான். பெருசா அதை படிக்க சொல்லி என்ன தொந்தரவு பண்ணாரு. ஆனா 2 பேஜ் கூட தாண்டல, அதுக்குள்ள நான் படுத்து தூங்கிட்டேன் சென்சை. என்ன நான் சொல்ல வந்ததை நீங்க உண்மையை நம்பிட்டீங்க பாத்தீங்களா? திரும்ப திரும்ப ஏமாத்துறீங்க. நருட்டோக்கு உண்மையான கதை தெரியாதனாலும் புக் பேரு சொன்னாலே நீங்க சுருண்டுவீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் நாங்க அதை யூஸ் பண்ணோம். அட பாவி, எங்க கடைசி பக்கம் தெரியும் நினைச்சு ஏமாந்துட்டாரு. உங்க 2 பேரோட நடவடிக்கையிலையும் நிறைய முன்னேற்றம் தெரியுது. தலைவி நீங்களா? ககாஷி, இத பத்தி நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா? அது அந்த பெல்ஸ் எடுக்கிறதுல அவங்க சாதிச்சிட்டாங்க. இந்த அசிங்கப்பட்டத்தை வெளியே சொல்லாதீங்க. நீங்க 2 பேரும் என்ன பேசுறீங்கன்னே புரியல. வருங்காலத்துல உன்னோட நிலைமை என்னங்கறத நாங்க தீர்மானிக்கணும் இல்லையா? என்ன நிலைமையில இருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா? நருட்டோ உசுமாக்கி, சொல்லுங்க. சொல்லுங்க தலைவின்னு சொல்லு. ஓ, இது வேறயா? ஓ, சகுரா ஹருனோ, சொல்லுங்க தலைவி. உங்க பழைய சென்சை கூட நீங்க 2 பேரும் கை கோர்த்து இனிமே டீம் ககாஷியா தான் செயல்படணும். காஷி கூட டீமா? டீம் ககாஷியா? கேட்கவே இதுவே பதவி உயர்வு தான். சரி, நாங்க டீமா என்ன செய்ய போறோம்ங்கறத சொல்லுங்க. அதாவது நம்ம 3 பேருமே ஒரே டீமா சேர்ந்து அவங்க கொடுக்கிற மிஷன்ஸ்க்கு போக வேண்டியிருக்கும். இதை விட சுருக்கமா தெளிவா சொல்ல முடியாது. அப்போ ஒரு பெரிய பெரிய மிஷின் தான் போவார்ல. நான் சென்சையாவும் நீங்க ஸ்டூடெண்ட்ஸாவும் இருந்த காலங்கள்லாம் மலையேறி போச்சு. நானும் நீங்களும் ஒரே டீம். ஷினோபி, புரிஞ்சுதா? ஷினோபியா வர அதனால வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 2 பேருக்குள்ள அவ்வளவு திறமை இருக்கு. நல்லா இருக்கும். இனிமேட்டு கேட்போம். ககாஷி ஃபைட்லாம் பார்க்கலாம். என்ன வேணும்? லார்ட் காரா எங்க? இன்னும் சண்டை போட்டுட்டு இருக்காரா? ஆமா, அதோ அங்க இருக்கான். சீக்கிரம் முடிகாரா. இவன் மட்டும் இல்லைன்னா இந்த ஊர் என்ன வருது? தைக்க போறான்.
அப்படியே கை ஓட்ட போட்டுக்கோ. ஓ அடங்க. ஏய் ஈஸியா தப்பிச்சிடுறான் அவன். போச்சு. அதே மாதிரி உடச்சிட்டா. அவ்வளோதான், கைக்குள்ள ஓட்ட ஓட்டையா போட்டுக்கோ. ஓ அப்பயும் சிரிக்கிறான். வலி இருக்குது, ஆனா சீன் காட்டுறான். அடைச்ச தப்பிச்சிட்டானே. எல்லாம் அதிர்ஷ்டம் தான். இது மறுபடியும் நடக்க வராமலே இருந்திருக்கலாம். கையே இல்ல. திறமசாலி தான், ஒத்துக்கிறேன். ஓ இதான் விஷயமா? என் கையை நொறுக்கிறதுக்காக அவன் பயன்படுத்தின மணல் சாதாரண மணலை விட பலமாவும் வேகமாவும் இருக்கு. கிவிமாறு அடிக்க யூஸ் பண்ண அந்த மணல் போல. எங்களுக்கு கிடைச்ச தகவலின்படி தேவையான அளவு மணலை தான் அவன் முதுகலை சுமந்துட்டு வருவான். அப்படின்னா அந்த மணல்ல அவனோட சக்கரம் நிறைய கலந்துருக்கும். அதனால தான் அவனால் அதை அப்படி கட்டுப்படுத்த முடியுது. அதை தான் தன்னோட பாதுகாப்புக்கும் பயன்படுத்துறான். வேகமா என் மேல தாக்குதல் நடத்துறதுக்கும் பயன்படுத்துறான். கை போயிருக்கிறத ஒர்க் இருக்கான் பாரு. இப்ப ஞாபகம் வந்துருச்சு. இறுதி பாதுகாப்பு. இதுதான் சாண்ட் வில்லேஜ்க்கான இறுதி பாதுகாப்பா? இல்ல, இதை இப்படியும் சொல்லலாம். என் கையை நொறுக்குன அந்த மணல் அவனோட கூண்டுக்குள்ள இருந்து வந்ததுதான். இவ்வளோ சீக்கிரம் அனலைஸ் பண்ணிட்டான் பார்த்து எல்லாத்தையும். என்கிட்ட இன்னும் கொஞ்சம் கிளே தான் மிச்சம் இருக்கு. கொஞ்ச நேரம் டேக்கிள் பண்ணா போதும், அவ்வளோதான். அவனே ஓடிடுவான் போல. கொஞ்சம் பவரா இருப்பான்னு நினைக்கிறேன். அதையும் உடைக்கிற மாதிரி. குறைச்சு மதிப்பிட்டுட்டேன் போல. முன்னேற்பாடுகள் பண்ணியிருக்கணும். ஆனா சாசுரி சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு. அதான் கடுப்பா இருக்கு. நீ அந்த பையில கொண்டு போற அந்த பொருள் மட்டும் போதுமா? ஏன்னா நம்ம எதிரியுடைய உடம்புல ஜிஞ்சுரிக்கி இருக்கு. குறைஞ்சு மதிப்பிச்சிட்டான். உண்மைகள்ல என்கிட்ட ஒரு வகை மட்டும்தான் இருக்கு. ஆனா மிச்சம் இருக்கிறது என்னோட ஸ்பெஷாலிட்டி ஆச்சே. பெருசா ஒண்ணு வச்சிருக்கான். பெரிய உருமோ வருமோ? இப்போ என்ன பண்ணலாம்? மொத்தத்தையும் அழிச்சிட வேண்டியதுதான். மொத்தத்தையும்னா மணல் கூட நினைக்கிறேன். சரியான கிறுக்கு. என்ன இன்னும் எவ்வளவு நேரம் காக்க வைக்க போற டேடாரா? ஆமா கூடயா? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காதுன்னு நான் தான் சொன்னேனே. எல்லாரும் பார்த்துருந்தாங்கிறாங்க ஊருக்குள்ள. காசுக்காக சிகப்பு மேகங்களோட இருக்கிற கருப்பு மேலாடையா? இவன் அணிஞ்சிருக்கிறத வச்சு பார்த்தோம்னா லார்ட் காசேக்காக இப்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற எதிரி அக்காட்சியை சேர்ந்தவனா இருக்கணும். நானும் அதைத்தான் நினைச்சேன். கான்குரோ, இப்ப என்ன? வெறி ஆகுது. கவலையே பட மாட்டேன்றானே. காரா தன்னோட இறுதி பாதுகாப்பை பயன்படுத்திட்டு இருக்கான். அப்படின்னா அவன் எதிர்த்து போராடுற அந்த எதிரி சாதாரணமான ஆளு கிடையாது. அப்படி பார்த்தா காரா தான் கட்டுப்பாட்டை இழக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு.
ஓ இன்னும் அந்த பிரச்சனை இருக்கா? வெளிவரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது நம்ம மக்களுக்கு பேராபத்தாயிடும். அதை பத்தி எந்த கவலையும் தேவையில்லை. காரா இந்த ஊர் மக்களுக்கு எந்த ஆபத்தும் வரவிட மாட்டான். அது நடக்காது. காரா போயிட்டு போது விடு. இத சொல்லலாமா தெரியல, ஆனா இங்க இருக்கிற மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் நீ ஆபத்தை கொண்டு வர ஆயுதம். அவன் தான் இப்போ ஊரையே காப்பாத்தினாரான். அதான் சொல்றேன், எங்களை விட்டுட்டு சேனையில போய் சேர்றதுனால உனக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்காது. உன்னை குறைச்சு மதிப்பிடுற ஜோனின் தான் அங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஊர் மக்கள் உன்னை பார்த்தாலே பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் மாறல. அது எல்லாமே தெரியும். சின்ன வயசுல இருந்து பண்றாங்க. எதுவும் செய்யலைன்னாலும் அவங்க என்ன அப்படி பார்க்கும்போது என் மனசை அது இன்னும் அதிகமாக தான் காயப்படுத்துது. இது வரைக்கும் நான் என்ன இழந்தேன்னு எனக்கு தெரியும். அதனால எனக்கான பாதையை நான் அமைச்சுக்கணும். அப்பதான் நான் எதிர்பார்க்கிறேன் அந்த நாள் வரும். நானும் அவனை மாதிரியே பார்க்கக்கூடிய அந்த நாள் வரும். எனக்கு இந்த ஊர் மக்களோட சேர்ந்து வாழணும்னு இருக்கு. அதனால தான் நான் காசுக்காக ஆகணும்னு ஆசைப்படுறேன். நருட்டோவோட அதே ஆசைப்படுறேன். காரா, அதுக்காக நான் கடினமா உழைப்பேன். இந்த ஊர் மக்கள் மனசுல நிச்சயமா இடம் பிடிப்பேன். நருட்டோ உசுமக்கிய பார்த்து பழகி நான் கத்துக்கிட்ட விஷயம் இதுதான். ஏன்னா நான் அவனை சந்திக்கிற வரைக்கும் என் கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னால வலியும் வேதனையும் மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சது. ஆனா என்னோட அந்த எண்ணத்தை மாத்துறதுக்கு நருட்டோ தான் எனக்கு வழி காட்டினான். இப்பதான் எனக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. இந்த இன்பம் துன்பம் வேதனை எல்லாம் வாழ்க்கையில ஒரு பங்குதான். என் கூட இருக்கிறவங்க கூட அதை பகிர்ந்துக்க முடியும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ அந்த மியூசிக் வேற போட்டு ஒரு மாதிரி பண்றாங்க. உசுமாக்கினாலதான் இத்தனை நாள் மூடி இருந்த என் கண்கள் திறந்துருச்சு. எங்க சண்டையில தான் நான் அதை உணர்ந்தேன். நான் அனுபவிச்ச அதே வேதனையை தான் அவனும் அனுபவிச்சிருக்கான். அவன் தான் எனக்கு என் வாழ்க்கை முறையை மாத்துறதால நம்ம பாதையை மாறும்னு கத்துக் கொடுத்தான். என்னைக்காவது ஒரு நாள் என்னுடைய முக்கியத்துவத்தை நான் மற்றவங்களுக்கு புரிய வைப்பேன். வச்சுட்டு இருக்கடா மட்டும் பார்த்து பயந்த காலம்லாம் போதும். என்ன காசுக்காகவா மக்கள் ஏத்துக்கிற காலம் வந்துருச்சு. எப்படி அந்த பையன்? உன் மக்களுக்கு உன் தேவை இருக்கு. நீதான் ஹிடன் சாண்டோடைய காசிக்காக காரா. நீங்க ரெண்டு பேருமே முன்னாடி இருந்ததை விட இப்ப ரொம்ப பலசாலி ஆயிட்டீங்க. நீங்க இந்த பெருசு எடுப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நடந்துருச்சு, நம்பிதானே ஆகணும். ஒரு வழியா உங்களை எதிர்த்து ஜெயிச்சிட்டேன் சென்சை. ஆமாமா, அது அப்படியே நடந்துட்டாலும் நருட்டோ மட்டும் இந்த நியூஸ் வச்சு அப்படியே ஓடிடுவாங்க. என்னோட நிலைமைனா அந்த அளவுக்கு மோசமாகல. சொல்லப்போனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் நான் ஒரு பயங்கரமான ஜூட்ஸுவை கத்துக்கிட்டேன். அதை பத்தி சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. அதை நேரடியாக மறந்தே போச்சு. திரும்ப வந்ததுல இருந்து நான் இச்சிராக்கு ராமன் ஒரு பவுல் கூட சாப்பிடவே இல்ல. ஏதோ பிரச்சனை சாப்பாடு வாங்கி வந்துட்டு பேசுங்க. பசிக்குது. நேத்து தான் ரொம்ப உழைச்சோம்ல. அப்புறம் எதுக்கு வெயிட் பண்றோம்? நேரா இச்சிராக்கு ராமனுக்கு போலாம் வாங்க. சரி. டேய் இங்க நான் வந்து பேசிட்டு இருக்கேன். நான் ஒரு வித்தியை கத்துக்கிட்டேன்னு சொல்லுகிறாரு. ரெண்டு குழந்தைங்க எங்க போனாங்க தெரியலையே. வளர்ந்துட்டாங்க ககாஷி. இனி அவனை உன் பொறுப்புல விடுறேன். உன்னால அவனை பாத்துக்க முடியும்னு நான் முழுசா நம்புறேன். இச்சிராக்கு ராமனை எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு தெரியுமா? பில்லு கட்டுறது யாரு தெரியுமா? சென்சை. சென்சை.
அக்காட்சுக்கு அவங்க வேலையை ஆரம்பிச்சதுனால நாம கொஞ்சம் கவனமா இருக்கலாம். இனிமே கக்காஷி தான் பாதுகாப்பு. அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்கள பத்தின தகவலை சேகரிக்கிறேன். பெருசு என்ன பண்ணாலும் காரியத்துல கண்ணா இருக்காரு. ககாஷி சென்சே வாங்க. முன்னேற்பாடு தான் அவர் எப்பவுமே. உங்களை எதிர்த்து நாங்க ஜெயிச்சதால எங்களுக்கு நீங்க ராமன் இது ஒரு ஊர் முழுக்க சொல்லுமா? இதுதான் சொல்றோம்ல, சீக்கிரம் வாங்க. மன்னிச்சிருங்க மானத்தை boss. வாங்குறானுங்க. நம்மளோட இந்த புது டீமை பத்தி ஒரு ரிப்போர்ட் எழுதி ஃபைலிங்க அனுப்ப வேண்டியிருக்கு. அதனால என்னால வர முடியாது. வர முடியாது. டாடா. மறைஞ்சு போயிட்டாரு. நல்ல கதை சொல்லிட்டு போறாரு. என் பசியா காலி பண்ண பாக்குறீங்க? படிக்கிறதுக்காக தான் அக்கறையே இல்ல. அப்ப வேற வழியே இல்ல. பயங்கரமா பசிக்குது. சரி நாம சாக்குறாரா? சாப்பிடுவோமா? ஓகே ஓகே, ஆனா நீ தான் வாங்கி கொடுக்கணும். அவளை ஏமாத்த முடியுமா? அவளாவது எடுக்கிறதா? எனக்கு டயர்டா இருக்கு. நான் வீட்டுக்கு போலாமா? வாய்ப்பே இல்ல. கூட்டத்தை கூட்டுங்க, நாம பேசணும். எஸ் சார். இங்க பாரு, 2 அணிகளை கூப்பிட்டுக்கிட்டு நீர்த்தேக்கத்தை பாதுகாக்கிற வேலையை பாருங்க. சார், செக்டர் 7 இருக்கிற சாலைகளை மூடுங்க. எஸ் சார். ஆப்பா. எனக்கு என்னமோ ஒருத்த மட்டும் வந்திருக்கான்னு தோணல. அதனால எப்ப என்ன நடக்கும்னு தெரியாது. எல்லாத்துக்கும் தயாரா இருப்போம். மெடிக்கல் கோட், தடுப்பு சுவரை எழுப்புங்க. இப்போதான் கீழே வேலை நடக்குது. ஈனே டாட்சு டாட்சு ஈனே டாட்சு டாட்சு ஈனே டாட்சு டாட்சு ஈனே. இவ்வளவு பேருக்கு இருக்கீங்க, எங்கடா பண்ணிக்கலாம்? காரா, எங்களை நம்பு. லார்ட் காசைக்காக நாம துணையா இருக்கணும். கொஞ்சம் தாக்குப்பிடி. என்ன பண்ண போறாங்க? ஓ, உன் நண்பர்களும் உனக்கு உதவி பண்ண வந்துட்டாங்களா? ஆனா ஒண்ணு, எந்த உணர்ச்சிகளும் இல்லாத அந்த முகத்தை பார்க்க கடுப்பா இருக்கு. நீ அப்படிதான் இருக்கு. அப்பா எவ்வளவு பெருசு! இது என்ன பண்ணுமோ தெரியலையே. பாமாரியா? கீழே போகுது அது. ஆனா அதான் வெடிக்கும் போல. என் சக்கராவால நிரப்பி என் உள்ளங்கை மென்ன நானே உருவாக்குனேன் வெடிக்கக்கூடிய ஒரு கிளே. அது சொல்ல போனா அது என்னுடைய ஸ்பெஷாலிட்டி. C3ஆல நிறைஞ்ச இது என்னோட சக்தி வாய்ந்த சக்கராவை உள்ள அடக்கியிருக்க. இதோட சக்தி தான் என்னோட தலை சிறந்த படைப்பு. அட்டப்பா, ஊர்ல இருக்கிறவங்களாம் அப்போ இங்கிருந்து கிளம்பணும். ஆமா, எல்லாரும் இங்கிருந்து தப்பிச்சு போயிடுங்க. தாமதப்படுத்திட்டீங்க. இப்படி கஷ்டம். வெடிக்குது இல்ல அவுத்து பவர் கொடுக்குதான்னு தெரியல. நியூக்ளியர் பாம் மாதிரி. இன்னைக்கு எபிசோடு வந்து எப்படி சொல்றதுங்க, 2ஆ இருக்கு. ஒரு பக்கம் இந்த லீஃப் வில்லேஜில் சந்தோஷமா போயிட்டு இருக்கு, அங்கே சீரியஸாக போயிட்டு இருக்கு. ஸோ 2 மிக்சடாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு என்ன சொல்றதுங்க, காரா எப்படி இருந்த பையன், இந்த ஊரே ஒதுக்கின ஒரு ஆள், அவனை பார்த்து இது பண்ண ஆள். பட் இப்போ நருட்டனால மாறி இப்போ அவங்க என்னை வெறுத்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அவங்களை நான் பாதுகாப்பேன், அவங்க கூட நான் மெஜ்ஜாவேன் அப்படின்ற அதே கொள்கை தான். நருட்டும் அதே தான், ஒக்காகான தான் இவங்க கூட நான் வந்து கனெக்ட் ஆகிக்க முடியும்னு. அதே தாட்டி இவனுக்கு வந்துச்சு, ஆகிட்டான். இப்போ இந்த ஊரே அவனை நம்பி தான் இருக்கான், அந்த அளவுக்கு வந்துட்டான். ஒரு மாதிரி பெருமையாக சந்தோஷமாக இருக்குது அதெல்லாம். அதான் யாரோ பண்ண தப்புக்காக அவனுக்கு ஈஸியாக கிடைக்கிற விஷயம் கூட இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ போராடி அவன் வாங்கி அந்த இடத்துக்கு வரும்போது அவ்வளோ நல்லா இருக்கு. ஆமாம், அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஊரோட சகஜமாக இருக்கணுன்றதுக்கு அவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு அதை வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அது இப்போ எவ்வளோ பெருசாக இருக்குது ஒரு மனுஷனுக்குன்றது. ஒரு ஒதுக்குப்படுறப்போ, யாருமே இல்லைன்றப்போ இந்த ஒரு விஷயமே ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குதுன்றது தான். எல்லாம் வேற லெவலில் இருந்துச்சுங்க. அந்த ஃபீலே ஒரு மாதிரி புதுசாக இருந்துச்சு. அதான் அந்த அக்காசுக்கில் இருக்கிறவனுக்கு இந்த மனுஷனான்னு தெரியல, கை வெட்டினாலும் உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறான். அப்படியே எதுவுமே நடக்காத மாதிரி பெயினே காட்ட மாட்டான், அப்படி இருக்காங்க. அதான் எல்லாம் மோசமாகறானுங்க. அதனால அவனுங்க வில்லன் சைடில் நிற்கிறானுங்க. அது இட்டாச்சு பார்க்குறப்பே தெரிஞ்சிச்சு அந்த டீம் எப்படின்னு. அதோட இன்னும் மோசமாகறான். சுத்தமாக எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. கை போச்சு, போனால் போகுது என்ன அப்படின்ற மாதிரி இருக்கான். ரொம்ப டேஞ்சராக இருக்கானுங்க. இன்னொருத்தன் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கான். அந்த ஆமை ஓடு மாதிரி இருக்குது. அது ஒன்று என்ன பண்ணுன்னு தெரியல. இவன் அவுட் ஆனாலும் திரும்ப அவன் இருக்கான்ல. ஸோ
ஸோ இன்னும் டஃப் தான் போல. காரா இன்னும் தொடர்ந்து ஃபைட் போயிட்டே தான் இருக்கும் போல ரொம்ப. அதான் இவன் லேட் பண்ண அவன் வந்துருவானோன்னு வேற இருக்கு. அவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. இவனே மோசம். ஒரு சிங்கிள் ஆளா வந்து டைரக்டா காரா கூட மோதுறான். அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பான் அவன். இவ்வளோ நேரம் டேக்கிள் பண்ணிட்டு இருக்கான். ப்ளஸ் இப்போ லாஸ்ட்டாக அவ்வளோ பெருசு ஏதோ நியூக்ளியர் பாம் மாதிரி போட்டான். அந்த ஊரே என்ன ஆக போகுதுன்னு தெரில. ஒரு பாம்பில் டோட்டலாக ஊரே காலி பண்ணிட்டான்னா இப்போ காரா இப்படி இருக்கிறதுக்கு என்ன யூஸ்? எல்லாமே வேஸ்ட்டுன்ற மாதிரி ஆகிடும். திரும்ப காரா பழையமாக ஆகிடும். அப்புறம் திரும்ப என்ன சொல்கிறது, எல்லாமே அஞ்சிச்சுமே என்னடா ஆகுதுன்ட்டு வேறமே ஆகிடுவான். இவனுங்க அதை நோக்கி தான் அவனை இழுக்க பார்க்குறானுங்களா என்னன்னு தெரியல. இல்லை ஃபர்ஸ்ட்லேயே வந்து அந்த இது கம்மியாக தான், இந்த கிளேலாம் வச்சு யூஸ் பண்ணுறோம்ல கம்மியாக தான் இருக்குன்னு சொன்னான். ஆனால் இன்னொரு தீர மாட்டுது, எப்படா தீரோன்னு இருக்குது. அதுமாரி காராவோட அந்த மண் இது மேலே ரொம்ப குறியாக இருந்துட்டான் ஃபர்ஸ்ட். அந்த மூட்டை அது சுற்றி இருக்கிறதுலாம். ஸோ அதுக்கு தான் ஏதோ பிளான் பண்ணுறான். அவன் ஏதோ யோசிச்சே தான் பண்ணுறான். அதே மாதிரி இவனுங்க முன்னேற்பாடாக தான் வந்திருக்கானுங்க. காரா பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி தான் வந்திருக்கான். அவனோட மூவ் என்ன நான் பண்ணுவான் எல்லாத்துக்குமே அவன் ரெடியாக இருக்கான். என்ன பண்ணாலுமே டேக்கிள் பண்ணுவேன்டா, உன்னுடைய வீக்னஸ் என்ன, ப்ளஸ் என்ன, ப்ளஸ் இப்போ என்ன நடக்குதுன்றதும் அனலைஸ் பண்ணிக்கிட்டான். அந்த டெமாரி கூட இங்கே தான் நல்லா இருந்திருக்குங்க. அவன் அங்கேயே இருக்கா, அவளாக காற்று அது இதுன்னு வச்சு எதனாவது ஒன்று பண்ணுவாளா, அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே கூட இன்னொருத்தர் இருக்கான், அவனும் வந்து எதாவது பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லை அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறது, கிரவுண்ட் லெவலில் ஃபைட் போடுறவங்க, யாருமே வானத்தில் ஃபைட் போடுற அளவுக்கு இங்கே யாரும் இல்லை. அந்த பொம்மை இது இருக்குல்ல, மேபி அதை வச்சு நான் போகிறது வர்றது இப்போ இம்ப்ரூவ் ஆகிருக்கலாம். 3 இயர்ஸ் ஆகிருக்குல்ல எல்லாருக்குமே. அதனால எதாவது கற்றுந்து அது ஆயிருந்தா இந்நேரம் ஹெல்ப் பண்ணியிருப்போம். இப்படி உட்காந்து ஆன வேடிக்கை பார்த்துன்னு இருப்பான். ஸோ எதுவுமே வானத்தில் போய் ஃபைட் பண்ணுற அளவுக்கு யாரும் பறந்து ஃபைட் பண்ணுற ஷினோபிஸ் யாருமே இல்லை போல இருக்கு அந்த ஊரை பொறுத்த. எல்லாமே கிரவுண்ட் லெவலில் தான் இருக்காங்க. அதனால தான் யாரும் எதுவும் பண்ண முடியல. ஒருத்த மட்டும் அவன் மேலேயே பறந்து ஃபைட் பண்ண, கீழே இறங்க மாட்டேன்றான். ஸோ காரா ஒருத்தன் தான் அந்த மண் வச்சு பறந்து ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்குது. கீழே இவங்க இன்னொருத்தர் இருக்கானே, அவனை வேணா இவங்க தடுக்கலாம். ஏன்னா அவன் தான் கீழே ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அவன் வராமல் இருக்கிறதுக்கு இவங்களாம் முன்னேற்படாதது ஓகே. ஸோ கீழே அவனை இவங்க பார்த்துவாங்க போல, மேலே அப்படி நடக்கும் போல. அதான் சொன்னேன், இந்த ஃபைட் இன்னும் பெருசாக போகும் போல. இப்போ முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்புறம் கக்காஷி நரோட்டோ அவங்க 3 பேரும் பாண்டிங் பார்த்தாலே எனக்கு என்னமோ அப்படி இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு யாராவது கிடைக்க மாட்டாங்களான்ற மாதிரியே இருக்கு எனக்கு. எப்படி இருந்துச்சுன்னா, காய் வந்து அடிக்கடிக்கு விட்ட மக்கள் அவங்க கக்காஷி கிட்ட. இன்னைக்கு அதுவே அவருக்கே ரிப்பீட். நரோட்டோ எனக்கு வந்து நரோட்டோ இடத்துல கக்காஷி மாதிரியும் கக்காஷி இடத்துல காய் வச்ச மாதிரி இருந்துச்சு. இத்தனை நாள் அவர் மக்கள் பண்ணாரு, இன்னைக்கு உங்களே ஒருத்த மக்கள் பண்ண வந்துட்டான்றவங்க. அது சீரியஸாக சொல்லிட்டு இருக்காரு. அதை கற்றுக்கிட்டு எனக்கு பசி நான் கிளம்புறேன்ட்டு செம்மையாக மக்கள் பண்ணிட்டேன். அடுத்து பெருசுங்க. பெருசும் பார்த்தீங்கன்னா இப்பயும் முன்னேற்பாடாக தான் இருக்காங்க. இப்பயும் வந்து நான் அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து உன்கிட்ட ஒப்படைச்சுமே நீ தான் பார்த்துக்கணுன்றது. இந்த டீமை அமைச்சதே பார்த்தீங்கன்னா நருட்டோவை பாதுகாக்கவே கக்காஷி கூட டீம் சேர்த்த மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, இவங்க கூட இனிமேல் ஓகே வாழ்ந்துட்டாங்க, இவங்க கூட சேர்ந்து ஃபைட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டேன். பார்த்தா ஆனால் இது வேறு மாதிரி தெரியுது எனக்கு. ஸோ கக்காஷி எந்நேரமும் கூடயே இருந்தால் அவனை பார்த்துக்கணும், எந்நேரமும் எனிமீஸ் வரலான்றதுக்கு. ஸோ அதனாலே இந்த டீம் அமைச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனால் பெருசு முன்னேற்பாடாக இருந்துகிட்டே தாங்க இருக்குது. அடுத்து என்ன நடக்க போகுது நான் எல்லாத்தையும் பார்த்துங்க இருக்குது, இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கேன்ட்டு அதுலேயே இருக்கார் அவர். ஸோ அதனால தான் எல்லாத்தையும் முன்னேற்பாடாக ரெடியாக இருக்காங்க. அந்த ஊருக்கும் முன்னாடியே சொன்னாங்க, அதுக்கேற்ற மாதிரி நடந்துகிட்ருக்கு. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சப்போ மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.